நமது அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரிக்கு 26ஆம் தேதி நைட்டு ஒரு குண்டூசியை முழுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம மூச்சு குழாய் வலது இடதுன்னு ரெண்டா பிரிஞ்சு வலது இன்னமும் பல பிரிவுகளா பிரியும். அதனுடைய பிரிவுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது நல்லாவே உள்ள போயிட்டதுனால நம்ம ஆக்சுவலா இது இஎன்டி டீம் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்ல ரொம்ப அருமையான உபகரணம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலி பிராங்கோஸ்கோபி வித் ஆப்டிக்கல் ஃபோர்சப்ஸ். ஸோ அது என்ன பண்ணோம்னா, நம்ம நேரம் உள்ள போயிட்டு அவங்க அந்த அந்த கரெக்டா அந்த இடம் வரைக்கும் போய் அதுல எந்த பிரச்சனைகளும் இல்லாம அதை எடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான இதை இம்மீடியட்டா செஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரியான பொருட்கள் குழந்தைகளோட ரீச்ல இல்லாம பாத்துக்கணும். அப்படி ரீச் ஆனாலும் அவங்க அதை இது பண்ணிட்டாங்க, முழுங்கிட்டாங்க, ஒரு விதையோ இதோன்னா பேனிக் ஆகக்கூடாது. உடனடியே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போயிடணும். அரசாங்கத்துல இவ்வளவு அருமையான ஒரு லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அதை 100% யூட்டிலைஸ் பண்ணி that they have saved the children. இதுல மெயினா இப்ப ஒரு குழந்தை 13 வயசு குழந்தை ஊசியை முழுங்கிட்டதாக அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆன உடனே எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் மூலம் அது வலது நுரையீரலில் இருப்பதை கண்டறிந்தோம். உடனடியாக ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போய் டெலிபிராங்கோஸ்கோபின்ற கருவி மூலம் அதை நல்லபடியாக அகற்றி எந்த பாதிப்பும் இல்லாமல் குழந்தை இப்போ நல்லபடியாக இருக்கான். இதன் மூலம் நாங்கள் பப்ளிக் மெயினாக நாங்கள் சொல்ல விரும்புவது, 6 வயது கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக அவங்க இந்த நிலக்கடலை, விசில், பிளாஸ்டிக் பொம்மைகளில் உள்ள விசில், விதைகள், ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஊசி இதெல்லாம் கையில் கிடைக்காம வச்சுக்கணும். ஏன்னா அந்த வயது குழந்தைகள் சீக்கிரம் வாயில் எடுத்து போட்டுரும். இது என்ன ஆகும்னா, வாயில் போனால் பரவாயில்ல, அது நேராக நுரையீரலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பாதிப்பு, உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது. அதெல்லாம் அந்த மாதிரி எது நடந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவது நல்லது. வாயில் வச்சு விளையாண்டுட்டு இருக்குள்ள மூச்சை கொடுக்கல டப்புன்னு முழுங்கிட்டேன். நான் 8வது படிக்கிறேன். என்ன பண்ணீங்க? அடுத்த கட்டமா என்ன பண்ணீங்க? எப்படி ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க? இவங்க என்ன பண்ணாங்க? அப்புறம் அண்ணாக்கு போன் பண்ணி சொல்லி அப்புறம் அண்ணா இங்க கூப்பிட்டு வந்தாங்க. உடனே இங்கே வந்தோடனே ஆப்ரேஷன் பண்ணி மைக்கூசி போட்டு வாயில் ஓசு விட்டு அந்த இது எடுத்துட்டாங்க. ஒரு 2 நாள் வலி எடுத்துருந்துச்சு. இப்போ வலி எடுக்கல, இப்போ நல்லா இருக்கு. யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணாலும் எதுவும் பண்ணாமல் இங்கே வந்துருங்க. இல்லைன்னா பக்கத்தால் எதுவும் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போங்க. குழந்தைங்க பக்கத்தால் எதுவுமே குண்டூசி இந்த மாதிரி எதுவும் வச்சிடாதீங்க. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.